அத்தை வாமா. அத்தை, நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்னம்மா கேள்விப்பட்ட? என் கழுத்துல தாலி ஏறினா உங்க உயிருக்கு ஆபத்துன்னு ஜோசியர் சொன்னாராமே, அது உண்மையா அத்தை? யாருமா இதெல்லாம் சொன்னது? அது இருக்கட்டும் அத்தை, இது உண்மையா அத்தை? என் அம்மாவும் அப்பாவும் ஜோசியரை பார்த்துட்டு வந்து இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னாங்களாமே. நீங்களும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டீங்களாமே. என்ன தீபா, நீ பாட்டுக்கு ஏதோ பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அத்தை, எனக்கு இந்த கல்யாணத்தை விட உங்களோட உயிர் தான் முக்கியம். ஜோசியர் சொல்லிருக்காருன்னா அதை நாம அலட்சியப்படுத்த கூடாது. நான் இவ்ளோ நாள் இந்த மஞ்ச கைத்தோட தானே அத்தை இருந்தேன். இனிமேலும் நான் அப்படியே இருந்துட்டு போறேன். உங்க உயிரை பலி கொடுத்துட்டு எனக்கு கல்யாணமும் வேண்டாம், இந்த தாலியும் வேண்டாம். கழட்டி வச்ச தாலி கழுத்துல ஏறலனாலும் நான் உங்க மருமக தான், நீங்க என்னோட அத்தை தான். அதை யாராவது மாத்த முடியுமா? இதெல்லாம் உங்க பையனுக்கு தெரிஞ்சா அவர் கல்யாணத்துக்கு ஒத்துப்பாரா? நீங்க உயிர் பழைச்சு வரணும் தான் நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். பரிகார பூஜை எல்லாமே செஞ்சேன். ஆனா நீங்க எனக்காக உங்க உசுர துச்சமா நினைச்சு தூக்கி போடணும்னு நினைக்கிறது சரியில்லை அத்தை. நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும், அதுதான் எங்க எல்லாரோட ஆசையும். தீபா, உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்கம்மா. உங்க அப்பா அம்மா என்ன வந்து பார்க்கவும் இல்ல, உன் கழுத்துல தாலி ஏறினா என் உயிருக்கு ஆபத்துன்னு ஜோசியர் சொன்னதா சொல்லவும் இல்ல. யார் அந்த பொய் சொன்னதுன்னு சொல்லுமா, நான் கூப்பிட்டு கேக்குறேன். ஐஸ்வர்யா அக்கா தான் என்கிட்ட சொன்னாங்க. அவங்க தான் என் அம்மா அப்பா பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு வந்து சொன்னாங்க. இது அவங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நீங்க சத்தியம் வாங்கின விஷயத்தையும் சொன்னாங்க. அத்தை, நான் திரும்பவும் சொல்றேன், உங்க உயிருக்கு ஆபத்துனா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். உங்களுக்காக இந்த மஞ்ச கைத்தோடயே இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான் அத்தை. இந்த ஐஸ்வர்யா சும்மாவே இருக்க மாட்டாளா? ஏதோ சொல்லி உன்னை குழப்பி விட்டுருக்கா. அவ எங்க இருக்கா இப்போ? ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, சொல்லுங்க அத்தை. வாங்க. ஏய், நீதான் தீபா கிட்ட தப்பு தப்பா சொல்லி இங்க அனுப்பி வச்சியா? உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அத்தை, நான் எதுவும் தப்பா சொல்லல. இவங்க அப்பா அம்மா பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் சொன்னேன். என்ன பேசிக்கிட்டாங்க? தீபா கழுத்துல தாலி ஏறினா உங்க உயிர் போயிருன்னு ஜோசியர் சொன்னதா பேசிக்கிட்டாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு அவங்க கிட்ட சத்தியம் வாங்கிட்டு தான் பேசிட்டு இருந்தாங்க. அதுதான் நான் தீபா கிட்ட சொன்னேன் அத்தை. என்ன நடக்காத ஒன்ன சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறியா? பழையபடி உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியோ? ஐயோ இல்ல அத்தை, நான் பொய் எதுவும் சொல்லல. அவங்க பேசிட்டு இருந்தது உண்மை. அதை கேட்டுதான் வந்து தீபா கிட்ட சொன்னேன். எங்க அவங்க? கூப்பிடு அவங்கள. சொல்லுங்க சம்மந்தி, எதுக்கு கூப்பிட்டீங்க? நீங்க என்னமோ தீபா கழுத்துல தாலி ஏறினா என் உயிர் போயிடும்னு ஜோசியர் சொன்னதாவும், அது எனக்கு தெரிஞ்சு யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சத்தியம் வாங்கிட்டதாவும் ஐஸ்வர்யா வந்து தீபா கிட்ட சொல்லிருக்கா. அப்படிலாம் எதுவும் நடக்கல. ஆமாமா, நீங்க சொன்ன மாதிரி எதுவும் நடக்கலையே. நடக்காதத நடந்ததாக நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? அப்பா, நீங்க இந்த விஷயத்தை பத்தி அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு ஐஸ்வர்யா அக்கா கேட்டு வந்து சொன்னாங்க. அப்படி ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்கப்பா. என் கல்யாணத்தை விட எனக்கு என் அத்தை உயிர் தான் முக்கியம். அவங்களை இழந்தாதான் என் கழுத்துல தாலி ஏறும்னா அப்படிப்பட்ட ஒரு தாலி எனக்கு தேவையே இல்ல. நான் இந்த மஞ்ச கைத்தோட இருந்துக்கிறேன். நீ சொன்ன மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கலையம்மா. ஐஸ்வர்யா ஏன் உங்ககிட்ட இப்படி போய் சொன்னான்னு தெரியல. இல்ல, நீங்க தான் பொய் சொல்றீங்க. நீங்களும் உங்க வைஃபும் பேசிட்டு இருந்தத நான் என் கண்ணால பார்த்தேன். அப்ப நீங்க தீபா கழுத்துல தாலி ஏறினா அத்தை உயிருக்கு ஆபத்துன்னு பேசிட்டு இருந்தீங்க. இந்த உண்மையை சொல்ல விடாம அத்தை சத்தியம் வாங்கிட்டதாவும் பேசிக்கிட்டீங்க. இப்ப ஏன் மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஜானகி, இந்த பொண்ணு சொன்ன மாதிரி நாம எதுவும் பேசிக்கிட்டோமா? இல்லைங்களே, நாம எதுவும் அப்படி பேசிக்கலையே. இல்ல, நீங்க 2 பேரும் பொய் சொல்றீங்க. நீங்க பேசினத நான் பார்த்தேன். நாங்க பேசிக்கிட்டு இருந்தது என்னவோ உண்மைதான்.
அதை நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா அந்த சந்தோஷத்துல சம்பந்தியமா 100 வருஷத்துக்கு மேல இருப்பாங்கன்னு ஜோசியர் சொன்னதாக நாங்க பேசிக்கிட்டோம். இதுல சம்பந்தியம்மா எங்க வந்தாங்க? அவங்க ஏன் எங்ககிட்ட சத்தியம் வாங்கணும்? இல்ல நீங்க மாத்தி பேசுறீங்க. அப்ப உண்மையை பேசிட்டு இப்ப போய் பேசுறீங்க. இல்லம்மா, உனக்கு ஆரம்பத்துல இருந்தே தீபா மேல ஏதோ ஒரு கோவம் இருக்கு. அதான் இப்போ பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறேன். ஆ? தீபா, இவ சொல்றதெல்லாம் நம்பாத. நாங்க பேசினத தப்பு தப்பா உன்கிட்ட வந்து சொல்லிருக்கா. ஆமாம்மா, இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை இருந்தா நாங்க உங்ககிட்ட சொல்லாம இருப்போமா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைம்மா. நீ வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. தீபா, ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த கல்யாணத்தை நிறுத்த இப்படி ஏதாவது நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் நீ நம்ப கூடாது. உன் கழுத்துல கார்த்தி தாலி கட்டணும். அதை நான் சந்தோஷமா பார்க்கணும். அது ஒண்ணுதான் இப்ப என் மனசுல இருக்கிற கனவு, ஆசை எல்லாமே. அதனால யார் என்ன சொன்னாலும் நீ நம்பாத. புரிஞ்சுதா? சரிங்க அத்தை. அக்கா, இனிமே அத்தை உயிருக்கு ஆபத்து அது இதுன்னு பொய் சொல்லாதீங்க. எதையும் அரைகுறையா கேட்டுட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் இவங்க கிட்ட வந்து இப்படிலாம் கேட்டது என் தப்புதான். அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அப்பா, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்கப்பா. இல்லம்மா, நாங்க இது பெருசா எடுத்துக்கல. நீ எடுத்துக்காத. ம். என்ன இது? எல்லாரும் சேர்ந்து நம்மள முட்டாளாக்கிட்டாங்க. இந்த விஷயம் பெருசா வெடிக்கணும்னு பார்த்தா நமத்து போன பட்டாசு மாதிரி சப்புன்னு ஆயிடுச்சு. ஐஷு, நீ எவ்வளவு தப்பு பண்ணிருக்க. அதனால வெறுத்து போய் பொறுக்காம அருணே உன்னை வீட்டை விட்டு துரத்திருக்கான். நீ இப்ப திரும்ப இந்த வீட்டுல வந்து வாழறனா அதுக்கு கார்த்தியும் தீபாவும் தான் காரணம். அந்த தீபாவோட வாழ்க்கையை நாசமாக்க பாக்குறியா? இனிமே இந்த மாதிரி போட்டு கொடுக்கற வேலையெல்லாம் செய்யாம உன் வேலை என்னமோ அதை மட்டும் செய். போ இங்க இருந்து. சம்மந்தி, இனிமே எது பேசினாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க. சம்பந்தி, எங்களை மன்னிச்சிருங்க. புடவையில தீப்பிடிச்சதை அபசவனமா நினைச்சு அந்த ஜோசியர் சொன்ன விஷயத்த பேசிக்கிட்டு இருந்தோம். இது ஐஸ்வர்யா ஒட்டு கேட்டு இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. இனிமே இப்படிலாம் நடக்காம பாத்துக்கோங்க சம்மந்தி. இது ஐஸ்வர்யா கேட்டதுனால நம்மளால ஈஸியா சமாளிக்க முடிஞ்சது. வேற யாராவது கேட்டிருந்தா பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். சரிங்க சம்பந்தி. சம்பந்தியம்மா, இப்பவும் என் மனசுல பயம் இருந்துட்டு தான் இருக்கு. என் பயம் சரிங்கிற மாதிரி தான் புடவையில தீப்பிடிச்ச விஷயமும் நடந்திருக்கு. நீங்க இந்த கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும் சம்பந்தி. ஏன் சம்மந்தி நீங்க பயந்துகிட்டே இருக்கீங்க? அந்த பெண் சாமியார் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும், எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிருக்காங்க. அப்படியே வந்தாலும் அது என் மருமகளுக்காக நான் அதை ஏத்துக்கிற முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே இத பத்தி யாரும் பேச வேண்டாம். கார்த்தி தீபாவுக்கு இந்த விஷயம் கண்டிப்பா தெரியவே கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்க சம்பந்தி, அவங்களுக்கு தெரியாம நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க. வாங்க சார். வந்துட்டாங்க. வாங்க வாங்க. வாங்க சார். வாங்க. வணக்கம்மா. வாங்க. வணக்கம். வணக்கம் தம்பி. உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. வணக்கம்மா. வணக்கம். உட்காருங்க. வணக்கம்மா. நீங்களும் உட்காருங்க. இவர்தான் மாப்பிள்ளையோட அப்பா. பேரு மகாதேவன். ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு.
இவர் மல்டி பிசினஸ் மேன், நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆ இவங்க மாப்பிள்ளையோட அம்மா, பேர் பார்வதி. வணக்கம். இவர் தான் மாப்பிள்ளை ரமேஷ். அப்பா பிசினஸ் எல்லாம் இவர் தான் கவனிச்சுக்கிறாரு. வணக்கம்ப்பா. ஐயா பேர் விஸ்வநாதன், பொண்ணோட அப்பா. இவரும் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இப்போ இவர் பொண்ணு தான் பிசினஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க அபிராமி அம்மா. வணக்கம்மா. ம் இவங்களும் பிசினஸ் குடும்பம் தான். பொண்ணு வீட்டுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு இவங்க. இவங்கள பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா மீட் பண்ணதில்ல. இப்பதான் சந்திக்கிறோம். வணக்கம்மா. ம் இவங்க எல்லாமே அபிராமி அம்மா குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஓ, பொண்ணை பார்த்தரலாமா? அம்மா, பொண்ணை பார்த்துடலாமாம்மா? ஆ தாராளமா பார்க்கலாம். தீபா, அத்தை. நீ போய் ரம்யாவை கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை. மைதிலி, அம்மா. நீ போய் காஃபி போட்டு ரம்யா கிட்ட கொடுத்தன. சரிங்கம்மா. அம்மு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்க, வா போலாம். வா. ரம்யா, இந்தா வாங்கிக்கோ. இல்ல, இதெல்லாம் முடியாது. காஃபிலாம் நான் கொடுக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லாத ரம்யா. இதெல்லாம் காலங்காலமா நடக்கிற சம்பிரதாயம் தான். இதுல என்ன இருக்கு? வாங்கிக்கோ. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த பழைய பஞ்சாங்கத்திலேயே இருக்க போறீங்க? காஃபி கொடுத்து பொண்ணு பாக்குற விஷயத்த மாத்தவே மாட்டீங்களா? இந்த கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்றது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் யுஎஸ்ல படிச்சவ. இந்த மாதிரி சம்பிரதாயத்து மேல எனக்கு நம்பிக்கைலாம் இல்ல. நான் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். என்னை விட்டுருங்க. ஏன் அம்மு இப்படிலாம் சொல்ற? இதெல்லாம் எப்பவுமே இருக்கிற சம்பிரதாயம் தானே. அதான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன்ல. ஏன் சும்மா வந்து நின்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்களா? அம்மு, நடைமுறை வழக்கத்தெல்லாம் திடீர்னு மாத்த முடியாது. அங்க எல்லாருமே உட்கார்ந்து இருக்காங்க. இப்போ முடியாதுன்னு சொன்னா எல்லாருக்கும் சங்கடம் தானே. உனக்கு நல்லது நடக்கணும்னு நாங்க எல்லாருமே ரொம்ப ஆசையா இருக்கோம். இந்த சின்ன விஷயத்தால எல்லாமே கெட்டு போகணும்னு நினைக்கிறியா? அங்க உங்க அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்காருன்னு போய் பாரு. அந்த சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறியா? இத பெருசுப்படுத்தாம வா. அங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கடி. அண்ணி, நீங்க காஃபி கொடுங்க அண்ணி. வா அம்மா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு காஃபி கொடுமா. ம், சரிங்க ஆண்டி. இந்தாங்க, ஆ காஃபி எடுத்துக்கோங்க. ஆ ஆ
என் பொண்ணுக்கு இப்படிலாம் அடக்க ஒடுக்கமா நடக்க தெரியுமான்னு ஆச்சரியமா இருக்கு. கல்யாணம்னு வந்தா எல்லா பொண்ணுங்களும் மாறிடுவாங்களோ? அம்மு, மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? அதான் நேத்தே என் முடிவை சொல்லிட்டேனே, அத இன்னைக்கு வேற சொல்லணுமா? இல்லம்மா, நேத்தி போட்டோல பார்த்தேன், இன்னைக்கு நேர்ல பார்த்து பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு. நாம தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டோமே, இங்க பிடிக்குதுன்னு சொல்லி வைப்போம். பிடிச்சிருக்கு. ஆ, ஆ. ம். என்னடா உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குப்பா. கார்த்தி தம்பி, உங்களுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிக்கிறதுல என்ன சார் இருக்கு? உங்க பொண்ணுக்கு பிடிச்சா போதும்ல. இப்படி நாமளே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? கல்யாணம் பண்ணிக்க போறவங்க அவங்க ஏதாவது தனியா பேசணும்னா பேசட்டும். அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, வேணா விட்டுருங்க. இல்லம்மா, மாப்பிள்ளை ஏதாவது பேசணும்னு விருப்பப்படலாம் இல்ல? இல்லை அங்கிள், எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால பேசணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அப்புறம் என்ன, மாப்பிள்ளைக்கு என் பொண்ணை பிடிச்சிருக்கு, என் பொண்ணும் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட வேண்டியதானே? சார், நீங்க ஏதாவது பேச வேண்டியது இருக்கா? எங்களுக்கு எங்க பையனோட விருப்பம் தான் முக்கியம். அவன் பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான், இனிமே பேச என்ன இருக்கு? அதனால கல்யாணத்தை நடத்திடலாம். இந்த ரம்யா கார்த்திகா கல்யாணம் பண்ணிக்கிறதுல தான் வெறித்தனமா இருந்தா, இப்ப எப்படி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா? இதுக்கு பின்னாடி பெருசா ஏதாவது திட்டம் வச்சிருப்பாளோ? ஆமாமா, கல்யாணத்தை சீக்கிரமா நடத்துறதுதான் எல்லாருக்குமே நல்லது. தள்ளி போட வேண்டாம். ஆண்டி, எனக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்னம்மா? கல்யாணத்தை கார்த்தி தீபா கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம் ஆண்டி. நீங்க ஏற்கனவே தீபாவோட கல்யாண டென்ஷன்ல இருக்கீங்க. இப்போ இந்த கல்யாணமும் சேர்ந்தா உங்க ஹெல்த் பாதிக்கும், அதுக்கு தான் சொல்றேன். தள்ளி போக போக தேவதை இன்னும் லவ் பண்ணலாம்ல. இதுவும் நல்லா தான் இருக்கு. ஆமாம்மா, ரம்யா சொன்னதும் கரெக்டு தான். முதல்ல கார்த்தி தீபாவோட கல்யாணத்தை முடிப்போம், அதுக்கப்புறம் ரம்யாவோட கல்யாணத்தை பண்ணலாம். அதுவும் சரிதான்ப்பா. மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, ரெண்டு வீட்டுக்காரங்களும் தட்டை மாத்திக்க வேண்டியதானே? வாங்க. உங்களோட சம்மந்தம் பண்றதுல எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். உங்களோட சம்பந்தம் பண்றதுல எங்களுக்கும் சம்மதம். சந்தோஷம். உட்காருங்க, உட்காருங்க.
ராஸ்கல், நேத்து போன்ல பேசுறப்ப எனக்கு கல்யாணத்து மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால உங்களை பிடிக்கலன்னு சொல்லிடுறேன், கவலைப்படாதீங்கன்னு வாழ்க்கையே பேசிட்டு இப்ப ஜுள்ள விட்டுட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்றானே.